என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. ஏய், உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனேயா? உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா. பாஸ்வாலா, பி தி பாஸ். ஃபியூனரல் சர்வீஸ் இறுதிச் சடங்கிற்கான கூட்டு திருப்பலி மன்றாட்டு ஜெபத்தோடு இன்னும் சற்று நேரத்தில் நிறைவு பெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் சுமார் 4.7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சென்ட் மேரி மேஜர் பசிலிக்காவில் மறைந்த போப் பிரான்சிஸினுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. மிக எளிமையான முறையில் தான் அவர் இந்த இறுதிச் சடங்கு பயணம் இருக்கணும்னு இறுதி சாசனத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி எந்த அலங்காரமோ மலர் வளையங்களோ இல்லை மலர் அலங்காரங்களோ இதை எதுவுமே செய்யாமல் மிகவும் எளிமையான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்பம் பிற்கும் நிகழ்வு நடைபெற்று முடிந்தது. அவருடைய திருவுடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெட்டிக்கு தூபவர்க்கம் காட்டி அனைத்து சடங்குகளும் கத்தோலிக்க முறைப்படி செய்து முடித்தாகிவிட்டது. தற்போது அவருடைய இறுதி பயணமானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. அதற்கான வழிகளை ஆயத்தம் பண்ணக்கூடிய காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுமார் 2.5 லட்சம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, அனைத்து மதத்தினரும் இவர் மேல் பற்றுக்கொண்ட அனைவரும் அங்கு குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். 265 போப் அவர்களும் இந்த வேட்டிக்கன் சிட்டியில் தான் நல்லடக்கம் செய்யப்பட்டாங்க. ஆனால் மறைந்த போப் பிரான்சிஸ் எனக்கு இங்கே இடம் வேண்டாம், சென்ட் மேரி மேஜர் பசிலிக்காவில் நான் அடிக்கடி பயணப்படும் போதும் சரி, நான் சோர்வாக இருக்கும் போதும் சரி, நான் எப்பொழுதெல்லாம் இளைப்பாறவோ அல்ல சற்று ஓய்வெடுக்க விரும்புகிறேனோ அந்த இடத்துல தான் செல்வார். அதே நாள் அந்த இடத்துல அவர் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். அந்த இடத்துல தான் அவர் அடக்கம் செய்யப்பட இருக்கிறார். பங்குத்தந்தை சேசுராஜிடம் மற்றும் சில இறுதிச் சடங்கு முறைகள் குறித்து நாம் கேட்கலாம். திரு சேசுராஜ், இறுதிச் சடங்குகளில் கத்தோலிக்க முறைப்படி ஒரு போப்புக்கு எந்த மாதிரியான முக்கியத்துவம் இருக்கும், என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றுவாங்க? ஏற்கனவே இப்போ பொதுவான ஒரு கூட்டு திருப்பலி மன்றாட்டு ஜெபத்தோட நிறைவு பெற இருக்கிறது. இதனை தொடர்ந்து செய்யக்கூடிய சடங்குகள் என்ன, எப்படி இருக்கும்? அதாவது ஒவ்வொரு இறந்த விசுவாசிகளும் கடவுளிடம் போய் சேர வேண்டும் என்பதுதான் இந்த சடங்கினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதை இப்போது திருப்பலியில் ஏற்கனவே கூட்டு திருப்பலியில் எல்லோரும் சேர்ந்து போப் பிரான்சிஸ் அவருடைய ஆன்மா ஆண்டவருக்குள் நித்திய இளைப்பாட்சி அடைய வேண்டும் என்று சொல்லி மன்றாடி இருக்கிறார்கள். அதன் பின்பாக இப்பொழுது கோவிலிலே அந்த கோவிலின் முன்பாக வைத்து அந்த அவருடைய போப் பிரான்சிஸினுடைய உடலை அவர்கள் எல்லோரும் பாடல் பாடி ஆண்டவர் கரங்களிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவார்கள். குறிப்பாக இந்த உலக வாழ்க்கையில் அவர் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அவரை வானக வீட்டில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவார்கள். அது மன்றாடி முடித்த பின்பாக இறந்தோர் வாழ்வு உயிர் பெறுக என்று சொல்லி அவர்களை பாடல் பாடி அந்த உடலை அவர்கள் அந்த ஆலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அந்த உடல் புதைக்கப்பட வேண்டிய இடத்திற்கு அவர்கள் பாடல் பாடிக்கொண்டு ஜெபமாலை சொல்லிக்கொண்டு எடுத்து செல்வார்கள். இது அங்கு அந்த வழியில் நடக்கும். போகிற வழியிலே மக்கள் அவர்கள் உடலை பார்க்கிறவர்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவார்கள், அவர்களுக்காக கடவுளிடம் இறைவேண்டல் செய்வார்கள். அதன் பின்பு அவருடைய உடல் புதைக்கப்படுகின்ற இடத்திற்கு சென்று சேர்ந்த உடனே அங்கே புதைப்பதற்காக தோண்டப்பட்டிருக்கின்ற அந்த கல்லறை அந்த குழியானது மந்திரிக்கப்படும்.
ஏனென்றால் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், நாங்கள் இது ஆண்டவருடைய இரண்டாம் வருகையின் போது உடலோடும் உயிரோடும் நாங்கள் மீண்டும் எழுவோம் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதனால்தான் கிறிஸ்தவர்கள் யாரையும் எரிப்பதில்லை. நாங்கள் எல்லோரும் கல்லறையில் அடக்கப்படுகிறோம். இந்த கல்லறையில் அடக்கப்படுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஆண்டவர் எங்களை உடலோடும் உயிரோடும் எடுத்துக்கொள்வார். அவர் வரும்போது அவருடைய வலப்புறத்திலே நாங்கள் இருப்போம் என்ற நம்பிக்கை வளர்ப்பதனுடைய ஒரு அடிப்படையாகத்தான் இந்த கல்லறைகள் இருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கல்லறை திருவிழா கொண்டாடுகிறோம். அதே நேரத்திலே இறந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் நாங்கள் ஒவ்வொரு திருப்பலியிலும் அவர்களுக்காக மன்றாடுகிறோம். ஏனென்றால் இறந்தவர்கள் ஆண்டவருடைய வலப்பரத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள் என்ற நம்பிக்கை கிறிஸ்தவ மரபிலே, கத்தோலிக்க மரபிலே உறுதியாக இருப்பதனால் அந்த கல்லறையானது அர்ச்சிக்கப்படும். அவர் வைக்கப்படுகின்ற அந்த கல்லறையானது அர்ச்சிக்கப்படும். பின்பு அந்த கல்லறை அர்ச்சிக்கப்பட்ட பின்பாக அவருடைய உடலை உள்ளே வைத்து அதை அவர்கள் மூடி விடுவார்கள். அதை மூடிவிட்ட பின்பாக அங்கு இருக்கிறவர்கள் எல்லோரும் கலைந்து அவர் இடங்களுக்கு செல்வார்கள். இதுதான் வழக்கமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களுக்கு இன்று உலகம் முழுவதும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். சமூக ஊடகங்கள் வழியாக, வலைத்தளங்கள் வழியாக இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இந்த நிகழ்விலே அவருக்காக அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள், அவருக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அனைவருடைய ஜெபமும் அவர்கள் அனைவருடைய மன்றாட்டும் இந்த பாப்பரசருக்கு அவருடைய ஆன்மா ஈடேற்றத்திற்கு சென்று சேரும் என்பதிலே எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. அதனால் இப்பொழுது இந்த இறுதி பயணத்திலே அந்த மன்றாட்டை பாடியவர்களாக அந்த காரியத்தை மனதில் கொண்டு செல்வார்கள். அதன் பின்பாக புதிய பாப்பரசரை எங்களுக்கு தர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லோரும் மன்றாடுவார்கள். அவர்கள் சூழலுக்கேற்ப புதிய பாப்பரசரை தந்து இந்த திருச்சபையை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அதற்கு அடுத்த கட்டமாக அதற்கான வேலைகளை ஆரம்பிப்பார்கள். நன்றி சேசுராஜ். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த போப் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார் போன்ற பல்வேறு கேள்விகள் உங்களிடம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக மாற வேண்டும், அதாவது பெயர் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் கிறிஸ்துவை உடையவர்களாக வாழ்ந்து காட்டியவர் தான் மறைந்த போப் பிரான்சிஸ். கிறிஸ்துவை போலவே எளிமையாக ஏழை மக்களிடம் அவர் அன்பு காட்டுபவராக, இரக்கம் குணம் கொண்டவராக, கருணை உள்ளம் கொண்டவராக, பரிவு கொண்டவராக, சிறை கைதிகளுடைய கால்களை கழுவி அவர்களை வணங்கியவராக, பல நாட்கள் அவர் சிறை கைதிகளோடு தன்னுடைய நேரத்தை செலவிட்டதாகவும் அவர்களுக்கு கடவுளுடைய அருள் வாக்கை சொல்லியதாகவும் தெரிகிறது. 67 ஆண்டுகள் தன்னுடைய இறைப்பணியை செவ்வனே செய்து தற்போது இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகிற்கு அவர் சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இறுதி பயணம் தொடர இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. Patri nostri Francisci, qui Ecclesiae Catholicae Episcopus, fratres in fide resurrectionis confirmavit. Deum Patrem deprecemur, per Iesum Christum in Spirito Santo, ut eum a morte redemptum, in pace sua assumat, et corpus eius resuscitest in novissimo die. Beata Virgo Maria, Apostolorum Regina et Salus Populi Romani, apud Deum intercedat, oi vultum Filii Tui, Pape nostro ostendat, aquae Ecclesiam luce resurrectionis eius consoletur.